மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கும் பணியில் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இறங்கியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். मां भारत का कोई संतान चाहे बेटा हो या बेटी कोई भी हो सकता है, वे अंतरिक्ष में जाएंगे. பிரதமரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கடிகாரம் துடிக்கத் தொடங்கியது. அடுத்த 2 ஆண்டுகளில் 3 இந்தியர்கள் விண்வெளிக்கு சென்று 1 வாரம் தங்கியிருந்து பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும். ககன்யான் என்று பெயரிடப்பட்ட இந்த பயணத்திற்கான வாகனம் இந்தியாவின் வெற்றிகரமான உள்நாட்டு தயாரிப்பான GSLV ராக்கெட். GSLV தனது திறமையை நிரூபித்திருந்தாலும் மற்ற உபகரணங்களை தயாரித்து சோதனை செய்யும் சவாலான பணியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது. விண்வெளிக்கு செல்லும் அந்த 3 பேரை அடையாளம் காணும் பணி இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேரில் ஒரு பெண்ணும் இடம்பெறுவார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அவர்களை அடையாளம் கண்டு பயிற்சியளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது விமானப்படை. வெற்றிடமான விண்வெளியில் அதற்கான பிரத்யேகமான உடையை அணியாவிட்டால் மனிதர்கள் வெடித்துச் சாவார்கள். குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள தனியார் நிறுவனம் இந்த உயிர்காக்கும் உடையை இஸ்ரோவுடன் இணைந்து தயாரிக்க தொடங்கியுள்ளது. மற்ற நாட்டு விண்வெளி வீரர்கள் அணியும் உடையை விட இந்தியர்கள் அணியப் போகும் உடை 20% எடை குறைவு. விண்வெளி வீரர்களின் உடல் செயல்பாட்டை கண்காணிக்கும் நவீன கருவிகளும் இதில் பொருத்தப்பட உள்ளன. மனிதனை விண்ணுக்கு அனுப்புவதை விட அவனை பத்திரமாக பூமிக்கு திரும்பச் செய்வது கடினமான பணி. ஈர்ப்பு விசையின் வேகத்தில் வளிமண்டலத்தை கிழித்து கொண்டு வரும் விண்பேழை மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி பாயும். இந்த வேகத்தை 40 கிலோமீட்டராக குறைத்து பேழையை பத்திரமாக அரபிக்கடலில் மிதக்க விடும் பணி பாராஷூட்டை சார்ந்தது. இந்த உயிர்காக்கும் உபகரணத்தை ஆக்ராவில் செயல்படும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்திய ராக்கெட், இந்திய பேழை, இந்திய உடை, இந்திய பாராஷூட் ஆகியவற்றை பயன்படுத்தினாலும் விண்வெளிக்கு மனிதனை முதலில் அனுப்பும் இந்தியா அதற்கான பயிற்சிகளை வெளிநாடுகளிடமிருந்தே பெறவுள்ளது. அனைத்தும் எதிர்பார்த்தபடி சரியாக நடக்கும் பட்சத்தில் 2021ஆம் ஆண்டின் இறுதியில் இந்தியர்கள் விண்வெளியில் மிதப்பார்கள்.